இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிற திரைப்படம் இயற்கை. இயற்கை திரைப்படத்தில் அருண் விஜய், ஷியாம், குட்டி ராதிகா நடிச்சிருப்பாங்க. சிறிது பழமையான திரைப்படம்னாலும் அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய காதல் புதுமையானது, சுவாரஸ்யமானது, மனநிறைவானது. வாருங்கள் காதலை கொண்டாடி தீர்ப்போம். அந்த திரைப்படம் முடிய போகிற தருவாயில் கேப்டன் அருண் விஜய் திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்னு மனசில் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கும் அப்படி தோணுச்சு இல்லையா? அந்த ஃபீல் வர காரணம் மருதுவாக நடித்த ஷியாம் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் மருது ரொம்ப நல்லவன். அதை விட முக்கியம், நான்சியாக நடித்த குட்டி ராதிகாவை உண்மையாக அவள் லவ் பண்ணியிருப்பான். ஆனால் நாம் யாருமே கேப்டன் அருண் விஜயை பற்றி யோசித்தே இருக்க மாட்டோம். கேப்டன் நாடு நாடா சுத்துறவன். போகிற வழியில் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுது, உண்மையாக லவ் பண்ணுது. திரும்ப வர்றேன்னு சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான் அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். அதற்கு பிறகு அவன் பல நாடுகளுக்கு போயிருப்பான், பல பெண்களை பார்த்துருப்பான். கண்டிப்பாக நான்சியை விட ரொம்ப அழகான பொண்ணை கூட அவன் பார்த்துருப்பான். ஆனாலும் அவங்க எல்லாரையும் தாண்டி திரும்ப வர்றான். நான்சிக்கு அவன் கொடுத்த வாக்குக்காக திரும்ப வர்றான். இங்கே நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது கேப்டன் போட்ட மெனக்கெடல். வார்த்தைகளை விட முக்கியமானது மெனக்கெடல், மிகவும் அவசியமானது காதலுக்கு. நான்சியை பற்றி சொல்லணும்னா, தன்னை என்ன வேணா பண்ண வாய்ப்பு இருந்தும் கேப்டன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். நல்லா படிக்க சொல்லி அனுப்பி வச்சிருப்பான். அந்த கேப்டனுக்காக காலம் முழுக்க காத்துட்ருப்பா. இதுதான் நான்சியோட நிலைமை. கேப்டனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆனாலும் திரும்ப சொல்கிறேன். உலகம் பூரா சுற்றி வர கேப்டன். யாரை வேணா அவன் திருமணம் செஞ்சுருக்கலாம், ஆனால் நான்சிக்காக அவன் திரும்ப வர்றான். மருதை பற்றி சொல்லணும்னா, அவன் விரும்பிய காதல் அவனுக்கு கிடைச்சும் கடைசி நொடியில் எல்லாத்தையும் இழந்து உடஞ்சி நிற்கிறான். கேப்டன் திரும்ப வந்ததும் நான்சி கேப்டன் கூட ஓடி போயிடுறான். அப்போது மருது, அவன் என்ன பாவம் பண்ணான்? அவனும் நல்லவன் தானே, அவனும் உண்மையாகத்தானே லவ் பண்ணான். இந்த மாதிரியான கேள்விகள் உங்களை மாதிரி எனக்கும் தோணியிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது? இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மையும் கூட. வாழ்க்கை எல்லோருக்கும் நியாயமாக இருக்கிறது இல்லை. வாழ்க்கை சிலருக்கு ரொம்ப நியாயமாக நடந்துக்கும், சிலருக்கு கொஞ்சம் நியாயம், கொஞ்சம் கற்பனையோட நகரும். சிலருக்கு கற்பனை மட்டுமே வாழ்க்கையை அமையும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப அநியாயமாக நடந்துக்கும். இதுதான் இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் நம்மகிட்ட சொல்ல வராரு. யார் மேலே நியாயம், யாரோட காதல் உயர்ந்தது அப்படின்னெல்லாம் நம்மளால் யோசிக்கவே முடியாது. வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதே சமயத்தில் கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமானது. எல்லா படத்துலேயும் ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்தா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஏண்டா சேர்ந்தாங்க அப்படின்னு நினைக்க வச்ச ஒரே படம் இயற்கை தான். காதலுக்காகவும் சாகக்கூடாது, காதலிக்காமலும் சாகக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடித்த திரைப்படம் இயற்கை. உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காதல் ததும்பும் திரைப்படத்தில் சந்திப்போம். நான் உங்கள் மெஹிரா. காதல் வணக்கம்.